அரசாங்கம் பொலித்தீன் பைகளை இலவசமாக விநியோகிப்பதை தடை செய்ய எடுத்த நடவடிக்கைகள் மூலமாக பாரிய சுற்றுச்சூழல் மேம்பாட்டு நிலை ஏற்பட்டுள்ளதாக செய்திகள் குறிப்பிடுகின்றன. அரசாங்கம் பிளாஸ்டிக் ஷாப்பிங் பேக்குகளை இலவசமாக விநியோகிக்க தடை விதித்த பிறகு அவற்றின் பயன்பாடு 50% குறைவடைந்துள்ளதாக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் ஆண்டன் ஜாக்கொடி தெரிவித்தார். ஸ்ரீ பாத யாத்திரை காலத்தில் பிளாஸ்டிக் இல்லாத சூழலை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்க மத்திய சுற்றுச்சூழல் ஆணையகத்தினால் நடைபெற்ற கூட்டத்தில் அவர் இந்த கருத்தை வெளியிட்டார். ஸ்ரீபாத பகுதியில் ஒவ்வொரு ஆண்டும் 100 டன்களுக்கும் அதிகமான பிளாஸ்டிக் கழிவுகள் எஞ்சியிருப்பதாக அமைச்சர் கூறினார். ஸ்ரீபாத யாத்திரை காலம் டிசம்பரில் தொடங்கி சுமார் 6 மாதங்களுக்கு தொடர்கிறது. இந்த காலகட்டத்தில் அதிகளவு மக்கும் மற்றும் மக்காத கழிவுகள் யாத்ரீகர்கள் மற்றும் பிறரால் அப்புறப்படுத்தப்படுகின்றன. இதனால் சுற்றுச்சூழலுக்கு கடுமையான பாதிப்பு ஏற்படுகிறது. தேசிய சுற்றுச்சூழல் சட்டவரைவை அரசாங்கம் வர்த்தமானியில் வெளியிடவும் பின்னர் அதை நாடாளுமன்றத்தில் ஒப்புதலுக்கு சமர்ப்பிக்கவும் அமைச்சரவை ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக துணை அமைச்சர் மேலும் தெரிவித்தார். ஸ்ரீபாத பகுதியில் பொலித்தீன் மற்றும் பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்க 2025 முதல் அறிமுகப்படுத்தப்பட வேண்டிய பல புதிய நடவடிக்கைகள் முன்மொழியப்பட்ட திருத்தங்களில் அடங்கும். இந்த திட்டங்களின் கீழ் ஸ்ரீபாத பகுதி பிளாஸ்டிக் இல்லாத மண்டலமாக அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. யாத்ரீகர்கள் தங்கள் யாத்திரையின் போது பிளாஸ்டிக் பொருட்களை கொண்டு வருவதை தவிர்க்க ஊக்குவிக்கும் பொது விழிப்புணர்வு திட்டங்களை துணை அமைச்சர் பாராட்டினார். அதன்படி பல பிளாஸ்டிக் பொருட்களை விற்பனை செய்வதும் எடுத்துச் செல்வதும் இந்த பகுதியில் முற்றிலுமாக தடை செய்யப்படும். யாத்ரீகர்கள் ஒற்றை பயன்பாட்டு பிளாஸ்டிக் தண்ணீர் பாட்டில்கள் மற்றும் 1 லிட்டருக்கும் குறைவான பான பாட்டில்களை எடுத்துச் செல்வதும் தடை செய்யப்படும். உணவு பானங்கள், மருந்துகள் அல்லது பாலித்தீன் அல்லது பிளாஸ்டிக் பேக்கேஜுகள் கொண்ட வேறு எந்த பொருட்களையும் அகற்றுவது சுற்றுச்சூழல் உணர்திறன் மண்டலங்களில் கண்டிப்பாக தடை செய்யப்படும். இந்த பகுதிகளில் செயல்படும் கடை உரிமையாளர்கள் தாங்கள் விற்கும் பொருட்களில் இருந்து உருவாகும் பிளாஸ்டிக் கழிவுகளை சேகரித்து முறையாக அப்புறப்படுத்துவதற்கு பொறுப்பாவார்கள். நீர் ஆதாரங்கள் மற்றும் நீர் வழிகள் மாசுபடுவதை தடுக்கவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். கடைகள் கட்டுதல் மற்றும் பராமரிப்பின் போது சேகரிக்கப்படும் பிளாஸ்டிக் கழிவுகள் மிகவும் உணர்திறன் வாய்ந்த ஸ்ரீபாத மண்டலத்தில் இருந்து அகற்றப்பட வேண்டும். இறுதி அகற்றலை சம்பந்தப்பட்ட உள்ளூர் அதிகாரிகள் மூலம் கடை உரிமையாளர்கள் மேற்கொள்ள வேண்டும். புனித யாத்திரை காலத்தில் ஸ்ரீபாத பகுதிக்குள் பிளாஸ்டிக் பொருட்களை கொண்டு வரும் யாத்ரீகர்களுக்கு அபராதம் விதிப்பது குறித்தும் அதிகாரிகள் விவாதித்தனர். இதற்கிடையில் நவம்பர் 1 2025 முதல் ஷாப்பிங் பேக்குகளை இலவசமாக விநியோகிப்பது தடை செய்யப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அமைச்சு அறிவித்தது. அக்டோபர் 1 பின்னர் வெளியிடப்பட்ட இந்த அசாதாரண வர்த்தமானி அறிவித்தலின்படி 50% பொலித்தீன் பாவனை குறைவடைந்துள்ளதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன.